நான் அரசு பணியில் கீழ்நிலை எழுத்தாளராக பணிபுரிந்து வருகிறேன். என் மனைவி ஆரம்ப பள்ளியில் தமிழாசிரியர். எங்கள் பெண் குழந்தையின் கல்வி செலவிற்கும் ஓய்வூதியம் பெறவும் ஆலோசனை கூறுங்கள். என்னால் மாதம் 6000 முதலீடு செய்ய முடியும் அப்படின்னு எழில்வேந்தன் திருவாரூர்லேருந்து கேட்டிருக்காரு. அவருக்கு வயசு 30, அவருடைய மனைவிக்கு 29, அந்த பெண் குழந்தைக்கு 1 வயது. ஸோ இவங்க வந்து 2 விதமாக முதலீடு பண்ணலாம். ஸோ இவங்க ரிஸ்க் அப்பிடைட் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இவங்க எந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன முதலீடு பண்ணியிருக்காங்கிறது தெரியல. ஸோ 30 வயசுங்கிறதுனால ரொம்ப யங் கப்பல்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கே என்ன பண்ணலாம்னா ரெண்டு சார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலான்னா, இந்த செல்வ மகள் திட்டம் சுகன்யா சம்ரித்தி கேர்ள் பேபிங்கிறதுனால இன்னைக்கு தேதியில் சுகன்யா சம்ரித்தியில் 250 ரூபா முதலீடு பண்ணால் கூட போதும். ஸோ 1 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே எப்போ வேணால் முதலீடு பண்ணலாம். ஸோ இவருக்கு குழந்தை 1 வயசுங்கிறாங்க. ஸோ சுகன்யா சம்ரித்தியில் முதலீடு பண்ணலாம். 8.2% ஈல்டு. ஸோ ஈல்டுன்னா என்னென்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். ஓகே, ரிட்டர்ன்ஸ்னால் தான் கிடைக்காது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கேரண்டியோட அவங்களுக்கு 8.2% ஈல்டு இதில் கிடைக்கும். ஓகே, இவர் என்னென்னா இதை வந்து ஒரு 15 வருஷத்துக்கு அதை எடுக்க முடியாது. ஓகே. ஸோ குழந்தை வந்து இன்னைக்கு 1 வயசு, அதாவது லாக்இன் பீரியட் 15 வருஷம். 15 வருஷம். ஓகே. ஸோ 15 வயசு வரைக்கும் முதலீடு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து ஒரு 3 வருஷம் விட்டுறணும். விச் மீன்ஸ் 18வது வயசுல குழந்தையோட படிப்புக்கு அவங்க எடுத்துக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவர் வந்து ஒரு ஸ்மாலர் அமௌண்ட், அவர் வந்து அவர் 6000 ரூபாய் சேர்க்க முடியும்னு சொல்றாரு. ஒரு 3000 ரூபாய் என்ன பண்ணலாம்னா இந்த சுகன்யா சம்ரித்தியில முதலீடு பண்ணிக்கிட்டே வரலாம். ஓகே. ஸோ 18வது வயசுல அவருக்கு ஒரு கார்பஸ் இருக்கும். சரி. அப்பயும் அவருக்கு தேவை இல்லைங்கிற பட்சத்தில் அவருடைய குழந்தையோடைய 21வது வயசு குழந்தை கல்யாணத்துக்கு அவர் எடுத்துக்க முடியும். ஸோ இது ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவர் பண்ணலாம். 2வது வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 15 வருஷம் 18 வருஷம் 20 வருஷம்ங்கும் போது அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ரிஸ்கே எடுக்காம இருக்கிறது தான் ஒரு பெரிய ரிஸ்க். வயசு 30 தான். ஸோ அப்படிங்கும் போது அவர் வந்து அடுத்த ஒரு 20 வருஷம் ஒரு 18லேருந்து 20 வருஷம் வரைக்கும் அவர் முதலீடு பண்ணலாம். அவர் என்ன பண்ணலாம்னா ஒரு ஈக்விட்டி, ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணலாம். இதில் வந்து அவருக்கு வந்து ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 3000 ரூபாயை சுகன்யா சம்ரித்திலையும் ஒரு 3000 ரூபாயை வந்து ஈக்விட்டிலையும் போட்டுட்டு வந்தாருன்னு சொன்னால் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். ஏன்னா தடவை அவர் முதலீடு பண்ணுறாங்க பட்சத்தில் எல்லாத்தையும் ஒரே இதில் போட தேவை.